நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தேமுதிக சார்பில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. விஜயகாந்த் முன்னிலையில் நடைபெறும் நேர்காணல் குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், சொல்லுங்க, தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையில் விஜயகாந்த் முன்னிலையில் தற்பொழுது இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த நேர்காணலில் வேட்பாளர்கள் தேர்வு எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, தற்போது தேமுதிகவினுடைய தரப்பில் விருப்பமனு செய்தவர்களுக்காக இன்று நேர்காணல் நடைபெறுகிறது. விஜயகாந்த் அவர் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார். அதுபோல தேமுதிகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் LK சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற தேர்தல் குழு ஆலோசனை நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இன்று பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 4 தொகுதிகள் மட்டுமே அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால், குறிப்பாக தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, விருதுநகர், அதே போல வடசென்னை உள்ளிட்ட தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து தற்போது இந்த நேர்காணல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து எந்தெந்த தொகுதியெல்லாம் ஒதுக்கப்படும் என்று தேமுதிகவிற்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த தொகுதிகளுக்கும் எந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்தான அந்த ஆலோசனையும் நடைபெறுகிறது. அதே போல காலை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மதுரை சென்று விட்டதால் இந்த நேர்காணலில் அவர் பங்கேற்கவில்லை. எனவே அதே போல LK சதீஷ் அவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவரும் இந்த நேர்காணலில் பங்கேற்று வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இன்று முடிவடைந்த பிறகு நாளை யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்தான வேட்பாளர் பட்டியலும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் இந்த நேர்காணலில் பங்கேற்கவில்லை. LK சதீஷ் இந்த நேர்காணலில் பங்கேற்று வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவரும் நேர்காணலில் பங்கேற்கிறார். இந்நிலையில் விஜயகாந்த் முன்னிலையில் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த விஜயகாந்த் தற்பொழுது இந்த நேர்காணலில் அவருடைய செயல்பாடு எந்த அளவு இருக்கும் சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவிற்கு அமெரிக்காவினுடைய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு பின்னர் பூரணம் நலம் பெற்றுவிட்டதாக தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட போது விஜயகாந்த் அவர்களை நேரடியாக களத்திற்கு சென்று அங்கே கையெழுத்திட்டார். அந்த தனியார் ஹோட்டலில் அந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் அவரால் பழையபடி பேசுவதற்கோ பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்கோ வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மிகுந்த குறைவான வார்த்தைகளால் மென்மையாக பேச முடியும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த விருப்பமனு கொடுத்தவர்களிடம் நேரடியாக அவர் பார்த்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறார். இவர் பேசாவிட்டாலும் அவர்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். எனவே உடல்நிலை குறித்து பெரிய சர்ச்சைகள் இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதை தேமுதிக பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலையில் நல்ல தேறி இருக்கிறார். அவரால் பழையபடி பேச முடியவில்லை என்ற சூழல் மட்டுமே நிலவுகிறது. எனவே அதை பெரிதாக தேமுதிக நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர் இந்த விருப்பமனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் நடத்திவிட்டு சென்றாலும் கூட பிரச்சாரத்தில் பங்கேற்பது என்பது அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் அது பின்னர் வரும் காலங்களில் தேமுதிக சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் நாம் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அதே போல சென்னையில் நடக்கக்கூடிய பிரச்சார மேடையில் விஜயகாந்த் பங்கேற்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, ஒரு இழுபறிக்கு பின்னாக அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி இறுதியாகியிருக்கிற நிலையில் 4 தொகுதிகளை ஒதுக்கி தற்பொழுது அந்த கூட்டணி இறுதியாகிவிட்டது. தற்பொழுது இந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தேமுதிக அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த வேட்பாளர்கள் யார் யார் என்பது அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது அறிவிக்கப்படும்? வேல்முருகன், அதாவது தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து போட்டியிடக்கூடிய இடங்கள் இதுவரைக்கும் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்தோ தேமுதிக தரப்பிலிருந்தோ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. தற்போது ஏற்கனவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான இந்த ஒட்டுமொத்தமான விருப்ப மனுக்களை தேமுதிக சார்பில் கடந்த 24ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு செய்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து 4 தொகுதிகள் விருப்பமான தொகுதி என்று ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த தொகுதிகள் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி, வடசென்னை என்று தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கூட அது அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து கிருஷ்ணகிரி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே
இந்த 4 தொகுதியில் இதுவரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலையில் எந்தெந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கண்டிப்பாக தேமுதிக அலுவலகத்தில் தற்பொழுது நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பின்பு வெளியாகும். செய்திகளுக்கு நன்றி வேல்முருகன்.